ஆமா, வீட்டுல போய் குளிச்சிட்டு வந்துருவீன்னு பார்த்தா நீ இன்னும் வீட்லயே இருக்க. ஆமா, எப்ப ஸ்டேஷனுக்கு வர போற? சார், இன்னைக்கு எனக்கு டியூட்டி இருக்கா? இல்லன்னு ஒரு சார் சொல்லி அனுப்புறாரா? இல்ல சார், நேத்து நான் 2 டியூட்டி பாத்திருக்கேன். ஓ, அதனால லீவுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? இங்க பார், ஐயா சொல்லாம உன் இஷ்டத்துக்கு லீவ் எல்லாம் போட முடியாது. சீக்கிரம் உடனே கிளம்பி வா. சார், அம்மாவுக்கு உடம்பு முடியல சார். நேத்து என்னால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. அவங்கள இன்னைக்கு கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கணும் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எமர்ஜென்சி டியூட்டி. புது அம்மனிய சீக்கிரம் வர சொல்லுன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கார். உனக்கு லீவ் வேணா நீயே ஐயா கிட்ட பேசிக்க. ஆமா, ஐயா உனக்கு நேத்து பேரட எடுத்தார, அது மறந்து போச்சா என்ன? இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட சுத்தம். ஜாக்கிரதை. அப்புறம் உன் இஷ்டம். சார், என்னாச்சு மயிலு? இப்பவே வர சொல்றாங்களா? ஆமாமா. ஏண்டி, ஓய்வே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வேலை செய்வா? மனசாட்சி இல்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு. இல்லம்மா, ஏட்டு தான் போன் பண்ணாது ஏதோ டியூட்டி இருக்குன்னு. யாரு? அந்த ஏட்டுக்கு போன போடு, நான் பேசுறேன். இல்லம்மா, ஏதோ அவசரம்னு கூப்பிடுறாங்க. போகாம இருக்க முடியாத. உன் கூட இருக்க முடியலன்னு தான் வருத்தமா இருக்குமா. தப்பா எடுத்துக்காதம்மா. அது எனக்கு ஒண்ணும் இல்லடி. உன்ன நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. கொஞ்சம் கூட தூங்காம இப்படி ஓடணும்னா எப்படி? இந்த வேலையே இப்படிதாம்மா. நேரம் காலம் தெரியாம ஓடிதான் ஆகணும். இப்ப கஷ்டமா தான் இருக்கும். போக போக பழகிடுமா. நான் குளிச்சுட்டு கிளம்புறேம்மா. நீ படுத்துக்கோ. இந்த ஃபைல கொண்டு போய் வை. ஓகே மேம். கொஞ்ச நேரமாவது தூங்குனியா இல்லையா? இல்லக்கா, அம்மா மடியில ஒரு 5 நிமிஷம் படுத்து தூங்கி இருப்பேன். அதுக்குள்ள எமர்ஜென்சின்னு போன் பண்ணி சார் கூப்பிட்டாரு. நைட் டியூட்டிக்கு தான் வர வேண்டி இருக்கும்னு நினைச்சேன்க்கா. பகல் டியூட்டிக்கு உடனே கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நியாயமா பார்த்தா நாளைக்கு காலையில தான் நீ வந்திருக்கணும். இங்கதான் எதுவுமே நியாயமா நடக்கிறது இல்லையே. ஹலோ, அங்க என்ன 2 பேரும் கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் எமர்ஜென்சி தான் என்ன விட்டு போன் பண்ண சொன்னாரு. அதனாலதான் நான் போன் பண்ணேன். புரியுதா? முதல்ல அவர் போய் பாரு. அக்கா, இத உள்ள கொண்டு போய் வச்சிருங்க. சரி, நான் என்னன்னு கேட்டு வரேன். இன்சைடுங்கறேன். சார், சார், இவருக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். சார், மயில, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? நைட் டியூட்டிக்கு தானே வரணும். ஆனா ஏதோ எமர்ஜென்சி டியூட்டின்னு நீங்க கூப்பிட்டதா பரமன் சார் சொன்னாரு. ஓ, பரமரே சொன்னாரா? அப்ப நான் தான் கூப்பிட்டுருப்பேன். நான் மயிலு, ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சிருந்தோம். இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்குறியே. பாடிக்கு பாதுகாப்பா இல்லாம நீ எங்கேயாவது ஓரமா போய் படுத்து தூங்கிட்டியா என்ன? இல்ல சார். தூங்கலனாலும் இவ்வளவு செடியா நிக்கிறனா மனசு இன்னும் அவ்வளவு தெம்பா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா
உனக்கு நான் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் தாங்குவ போல இருக்க. நல்ல விஷயம்தான், இதையும் மைண்ட்ல வச்சுக்கிறேன். இப்ப நீ என்ன பண்றனா, வழக்கம் போல அந்த டீ கடைக்கு போய் இன்ஸ்பெக்டர் கேட்டாருன்னு சொல்லி சூடா ஸ்பெஷல் டீயும் ஒரு 4 வடையும் வாங்கிட்டு வா. சார், எமர்ஜென்சி டியூட்டின்னு நீங்க கூப்பிட்டதா தானே சார் சொன்னாரு? ஆமா, எனக்கு டீ வாங்கிட்டு வர்றது கூட தான் எமர்ஜென்சி டியூட்டி. எப்படின்னு பாக்குறியா? எனக்கு இப்போ ஒரு தூக்க கலக்கமா இருக்குதா, சூடா ஒரு டீ சாப்பிட்டா தான் நான் ஃபார்முக்கு வருவேன். இல்லைன்னு வச்சுக்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அந்த டென்ஷன்ல என் பிபி எகிரும். பிபி எகிர்னா அப்புறம் மூளை, ஹார்ட்னு எல்லா ஆர்கன்ஸும் பாதிச்சிரும். கடைசியில உங்க அம்மா மாதிரி நானும் மயக்கம் போட்டு தொப்புக்கடின்னு விழுந்துருவேன். எமர்ஜென்சி நீங்கெல்லாம் பதறி போய் என்ன ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு ஓடணும். மயில, டீக்கும் எமர்ஜென்சிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு இப்ப புரியுதா? மயில, இந்த ஊரை பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிறவன் நான். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த ஊரை யார் காப்பாத்துறது? இங்க வர்ற ஊர் மக்களுக்கு யார் பதில் சொல்றது? ஊரை காப்பாத்துற என்ன நீ காப்பாத்துனா ஊரையே காப்பாத்துறதா தானே அர்த்தம். புரிஞ்சதா? அப்புறம் ஏன் இன்னும் இங்கேயே நிக்கிற? இந்நேரம் போய் டீ வாங்கிட்டு ஓடி வந்திருக்க வேணாமா? எனக்கு டியூட்டி நேரத்துல ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணா கூட பிடிக்காது. அதுவும் நீ எமர்ஜென்சி டியூட்டியில வந்திருக்க. சுடுதண்ணி அவன் காலில் ஊத்துன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேணாமா? ஓடு 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 போமையில. மது எதிரில வந்துட்டு இருக்கா. என்ன இப்படி பார்த்தா கண்டிப்பா கிண்டல் பண்ணுவா. இருக்கிற டென்ஷன் போதாதுன்னு அவ வாயில ஏன் விழணும்? அவ கண்ணுல மாட்டிக்காம இருக்கிறது தான் நல்லது. யாருக்காக இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க மயிலு? எனக்காகவா? இது உன்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. மயிலுன்னா தைரியம், மயிலுன்னா திமிரு. எல்லாத்துக்கும் மேல நீ ஒரு போலீஸ் வேற. ஒரு போலீஸ பார்த்து திருட ஒளிற மாதிரி நீ என்ன பார்த்து ஒளிறது நல்லாவே இல்ல. ஐ டோன்ட் லைக் திஸ் மயிலு. அது சரி, ஏன் என் முன்னால வர பயந்து இப்படி சைடு வாங்கிட்ட? இந்த கையில டீ கிளாஸ் கேரியர், இந்த கையில இதென்ன வடையா? ஓகே ஓகே, இந்த லுக்ல நீ சூப்பரா தான் இருக்க. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இத செய்யறதுக்கா நீ என்சிசில சேர்ந்து கஷ்டப்பட்ட? ஐபிஎஸ் கனவு கண்டுட்டு ஆமா வடை வாங்கிட்டு போறோமேன்னு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி சரி, மனசு தேத்திக்க. பசியா இருக்கிறவங்களுக்கு டீயும் வடையும் வாங்கிட்டு போறது நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் அசிங்கப்பட்டு ஏன் ஒதுங்கி நிக்கிற? நாம வடைய வாங்கிட்டு போறோமேன்னு. ஓஹோ, காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இப்படி டீ வாங்கிட்டு போறத நினைச்சு உனக்கு கஷ்டமா இருக்குல்ல?
என்னால கூட உன்னை இப்படி பார்க்க முடியல மயிலு. ஐ ஃபீல் வெரி பேட், வெரி வெரி பேட். டீ ஆறுது, நான் போகணும். ஏய் என்ன மயிலு, இந்த எடுபடி வேலையில கூட உன்னோட கடமை உணர்ச்சியை காட்டுற பத்தியா? ரியலி யூர் கிரேட் தான். ஆனா ஏன் ஆதங்கத்தை கொட்டி தீக்காம என்னால எப்படி உன்னை விட முடியும்? இந்த வேலைய பத்தி நீ என்னெல்லாம் கனவு கண்டனு எனக்கு தெரியும். காக்கி யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு கையில லத்திய வச்சுக்கிட்டு ஊர்ல கெத்தா நடக்கணும். சாப்பாடு, டீ, பழம், காய்கறின்னு எல்லாமே உனக்கு ஃப்ரீயா கிடைக்கணும். எல்லாரும் உன்னை பார்த்து பார்த்து சல்யூட் அடிக்கணும். திருடனை விரட்டி பிடிக்கணும், கொலகாரனை தேடி பிடிக்கணும். இப்படி நிறைய நிறைய நீ கற்பனை பண்ணிருப்பல. ஆனா இப்ப கத்தியும் துப்பாக்கியும் இருக்க வேண்டிய கையில டீயும் வடையும் தான் மிஞ்சிருக்கு. ஒரு ஆபீசர் ஆக்கி அழகு பார்க்க வேண்டிய உன்னை ஆபீஸ் பாய் மாதிரி ஆக்கிட்டாங்களே மயிலு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு அழுகழுகியா வருது. என் கண்ணு கூட கலங்கி இருக்கு பாத்தியா? பப்ளிக் பிளேஸ்ங்கிறதுனால நான் கஷ்டப்பட்டு எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மயிலு, உனக்காக தான் ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். அது புரியாம என்னை விட்டுட்டு போய்கிட்டே இருக்க. நான் உன்னை கிண்டல் பண்ற மாதிரி உனக்கு தோணுதா? எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கா? எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த நோக்கமும் இல்ல மயிலு. ஐ ப்ராமிஸ். ஏன்னா நீயே ஒரு செத்த பாம்பு. உன்னை அடிச்சு எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு? ஆனா நீயே இப்படி ஆனது எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச மயில ஒரு தன்மான சிங்கம். அவ தன்மானத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அவளால தாங்கிக்கவே முடியாது. அப்படியே சூறாவளி மாதிரி பொங்கி எழுந்துருவா. ஆனா இந்த விஷயத்துல நீ ஏன் பொங்கல? என்னால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு ஏன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போடல? ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. அந்த குருமூர்த்தி தான் பழைய பகைய ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை டார்ச்சர் பண்றாராமே. அம்மாவை கூட பார்க்க விடாம உன்னை பொணத்தை காவல் காக்க வச்சு ராத்திரி முழுக்க அதை தேடி அலைய வச்சு. ஐயோ பாவம். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்டேஷன்ல உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சம்பளம் கொடுத்து ஒரு உளவாளிய வச்சிருக்கேன். அவன் சொல்ற கதையெல்லாம் கேக்குறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வார்த்தையால அதெல்லாம் சொல்லவே முடியாது மயிலு. இப்பவே உன்னை சொல்லி சொல்லி அடிக்கிறவரு இந்த வேலைக்காக நீ சண்டை போட்டா என்ன செய்வாரு? தினம் தினம் ஒரு பணத்துக்கு தான் உனக்கு காவலுக்கு போடுவாரு. அதுக்கு பயந்துகிட்டு நீ அடக்கி வாசிக்கிறதுல சரிதான். ஆனா நமக்கு இஷ்டம் இல்லாத வேலையை செய்யறது பெரிய நரகம் மயிலு. அந்த நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நம்ம செத்துறலாம். உன் நிலைமையில இருந்திருந்தா நான் அதுதான் செஞ்சிருப்பேன். அதுக்காக நான் உன்னை சாவன்னு சொல்றேன்ல நினைச்சுக்காத. நீ வாழணும் மயிலு. இதே மாதிரி அசிங்கப்பட்டு மனசு நோவுறதுக்காகவாவது நீ நீண்ட காலம் வாழணும். போலீஸ் வேலைய நினைச்ச மாதிரி செய்ய முடியலையேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ வேதனையில துடிக்கணும். குருமூர்த்தியால நீ அடிக்கடி அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். உனக்கு ஏன் இவ்வளவு கொடூர புத்தின்னு உனக்கு தோணுதுல? என்ன பண்றது? ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து விழுந்த காயம் அது. உன் வாழ்க்கை மொத்தமா முடிற வரைக்கும் இது ஆறாது. என் லைஃப்ல இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆசைதான் மயிலு. ஒண்ணு, நீயும் ஜீவாவும் சேரவே கூடாது. ரெண்டு, உன் லட்சியத்துல நீ ஜெயிக்க கூடாது. IPS ஆபீசர் ஆக கூடாது.
ஜீவா விஷயத்துல எனக்கு பெருசா வேலை இல்ல, முடிஞ்ச வரைக்கும் அதை நீயே கெடுத்துக்கிட்ட. உன் லட்சியத்தை கெடுக்கிற வழி கிடைக்காம தான் நான் இவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுளா பார்த்துதான் குருமூர்த்திய உனக்கு இன்ஸ்பெக்டரா அனுப்பி வச்சிருக்காரு. உன் கனவு அழிக்கிற வேலைய அவரே பார்த்துப்பாரு. இதுல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? குருமூர்த்தி இடத்துல நான் இருந்து உன்னை அழ வச்சிருக்கணும். அது மிஸ் ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, ஆசை நிறைவேற போகுதுல, எனக்கு அது போதும். ஐ அம் ஹாப்பி, ஐ அம் சோ ஹாப்பி. நான் வரட்டுமா? மயிலு, என்ன இவ்வளவு ஸ்லோவா போற? குடு குடுன்னு ஓடி போய் டீய குருமூர்த்தி கிட்ட கொடு. டீ ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோ, போற வழியில நல்ல டீ கடையா பார்த்து சூடா வாங்கிட்டு போ, இல்லனா அதுக்கும் திட்ட போறாங்க. ஆமா, வழக்கம் போல அந்த கடையில ஓசியில டிபன் தின்ட்டு வந்தியா? ஏப்பா, ஒரு மாசம் லீவ் போட்டு திரும்பி காசு கேட்டேன். கேட்டானா? அவன் மேல கேஸ் போட்டுருக்கணும்ல. அதனாலதான் நான் டீ குடிக்காம வந்துட்டேன். டோன்ட் ஃபீல் ஆன் தி வே. வந்துருச்சு. சொன்னேன்ல, புதுமணி இவரு வந்து மெடிக்கல் லீவ்ல போன ஏட்டு பேரு அழகர் பாண்டியன். நான் அழகர் கூப்பிடுவேன். ஆமா, உன் பேர் என்னமா? தங்கமயில் சார். தங்கமயிலா? பறக்காத மயில். அப்புறம் புதுமணி இவர் வந்து சுகர் இல்லாம டீ சாப்பிடுவாரு. அடுத்த தடவை வர்றப்ப கரெக்டா வாங்கிட்டு வந்துரு. என்ன? சரிங்க சார். ஐயோ, இப்ப போயிடாத. என்ன டீ குடிக்க விட மாட்டாரு. Cheers. Cheers. Excuse me, sir. சார், டீ. வச்சுட்டு போ. ஐயோ, சாரி சார், நான் கவனிக்காம டீயை கொட்டிட்டேன் சார். நான் தொடச்சிடுறேன் சார். ஐயோ, நான் வேணா இன்னொரு டீ வாங்கிட்டு வரேன் சார். வேணாம் சார், சாரி சார், நான் சூடான டீ உடனே வாங்கிட்டு வரேன் சார். வேணாம், நீ போகலாம். சார், என்ன தங்கமயிலே, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. ஐயா எதுவும் திட்டாரா? இல்ல சார். அப்படியே இப்படி இருக்க? சாருக்கு டீ கொடுக்கறப்ப கவனம் இல்லாம ஃபைல் மேல வச்சு டீ டேபிள் மேல கொட்டிடுச்சு. சார் முன்னாடியே கேவலமா திட்டுவாரு. அவர் முன்னாடி இருக்கும்போது நீ கவனமா இருக்கணும்ல. அழகரே, புது அம்மனியோட ராசி அப்படி. காலையிலேயே ஆண்டவரோட அர்ச்சனை வாங்கிட்டா தான் அந்த நாள் சிறப்பா இருக்குன்னு புது அம்மனிக்கு ஒரு சென்டிமெண்ட். என்ன புது அம்மனி, இன்றைய வரவு திருப்தி அமைஞ்சதா? இல்ல சார், சார் இன்னைக்கு என்ன திட்டவே இல்ல. சூரியன் வடக்குல உதிச்சதுன்னு சொல்லு, நான் நம்புவேன். என்ன அப்படி மாத்தி சொல்ற?
என்னைய மாத்தி சொல்றது? அவன் எப்ப பார்த்தாலும் மேற்கு வச்சுப்பா, நான் வித்தியாசமா வடக்குங்கிறேன். கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? இங்க பாரு அம்மி, ஐயா கிட்ட வாங்கி கட்டிக்கிறது உனக்கு வாடிக்கையாச்சே, அப்புறம் ஏன் அதை மறைக்கிற? சார், நான் எதையும் மறைக்கல, நெசமா தான் சொல்றேன் சார். டீ கொட்டினதுக்கு சார் என்ன திட்டவே இல்ல. பார்த்து வைக்க மாட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு.